ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய எபிசோட் தான் பார்க்க போகிறோம். கண்ணம்மாவோட அப்பா பாரதியும் கண்ணம்மாவும் சண்டை போடுற மாதிரி கனவு காண்றாரு. பாரதி கண்ணம்மாவை நைட்டில் வெளியில் துரத்தி விடுற மாதிரியும், நீ போய் அந்த வருண் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிற மாதிரியும் அவருக்கு கனவு வருது. அதனால ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்ததும் சௌந்தர்யாவை பார்க்க வராரு. சௌந்தர்யா கிட்டக்க சொல்கிறாரு, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, மாப்பிள்ளை பழைய கோவத்தெலாம் மனசில் வச்சுட்டு கண்ணம்மாவை பழி வாங்குவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சௌந்தர்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க சண்டைலாம் போட மாட்டாங்க அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் கண்ணம்மாவோட அப்பா அதை நம்பவே மாட்டேன்றாரு. நீங்கள் நேராக கண்ணம்மா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்ணம்மா வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க சௌந்தர்யாவும் வேணுமும். கண்ணம்மா வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு 3 பேரும் அவங்களுக்கு தெரியாமல் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. பாரதி ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ கண்ணம்மா இருமிட்டே இருக்கிறாங்க. பாரதி டென்ஷன் ஆகிடுறாரு. கண்ணம்மா கிட்டக்க போய் கேட்குறாரு, நான் உனக்கு கொடுத்த டேப்லெட்டை நீ போட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. போட மறந்துட்டேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. கண்ணம்மா மாவாட்டிட்டு இருக்கிறதுனால அவங்க கையெல்லாம் மாவாக இருக்குது. வேலையை முடிச்சுட்டு டேப்லெட்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை போய் டேப்லெட்டை எடுத்துகிட்டு வந்து கண்ணம்மாவோட வாயில் போட்டு விடுறாரு. உன் மேலே இருக்கிற அக்கறையினால நான் போடுறேன்னு நினச்சிக்கிடாத, எனக்கு ஃபோன் பேசும்போது நீ இருமி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிற, அதனால தான் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. பாரதி கண்ணம்மா மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறத பார்த்ததும் சௌந்தர்யா, வேணு, கண்ணம்மாவோட அப்பா 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் என் மனசுக்கே ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு கண்ணம்மாவோட அப்பா சொல்கிறாரு. இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.